நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிட்டானுங்களா? ஹாய் ப்ரோ. ஹாய்டா, என்ன சீக்கிரம் வந்துட்டேன்? சாரி ப்ரோ, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பைக் சர்வீஸ் விட்டுருந்தேண்ணா, அதான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்படியா? என்ன சரி, எங்கே விட்டுருக்க ப்ரோ? இங்கே டாக்டர் மெக்கின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் இருக்குது, அங்கே விட்டுருக்கேன் பைக் சர்வீஸ். ஓகே, கொட்டேஷன்லாம் வாங்கிட்டியா? கொட்டேஷன் வாங்கிட்டேன் ப்ரோ. ஒரு 35,000 சொல்லியிருக்காங்க. ஏன்னா 35,000 கொடுத்து ரெடி பண்ணி அந்த வண்டி ஓட்டுறதுக்கு பேசாமல் அந்த வண்டி போட்டு வேறு காசு, இந்த காசை கொடுத்தீங்கன்னா வேறு பைக் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ, வேறு பைக் வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால சரி இருக்கிறதே எடிட் இருக்கிறதே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். மந்த் எண்டு எப்படி அமௌண்ட்டு என்ன போகிறேன் ப்ரோ? மந்த் எண்டு தான், பட்டு வீட்டில் சொல்லியிருக்கேன். வாங்கிட்டேன். சொல்ல போனால் அமௌண்ட் வாங்கிட்டேன். அப்போ கண்டிப்பாக சரி பண்ண போகிறேன். கண்டிப்பாக சரி பண்ணிடுற வழி இல்லை, புதுசு வாங்க முடியாது இப்போதைக்கு. யூஆர் விஸ்ரா. ஓகே ஓகே ப்ரோ, பார்ப்போம். ஹாய்டா தம்பி. ஹாய் ப்ரோ. யாராவது கூப்பிட்டாங்க அன்றைக்கி? வழக்கம் போல் யாரும் கூப்பிடல ப்ரோ. யாரும் கூப்பிடுங்க. ஒரு லேப்டாப் சார்ஜ் கொண்டு வரல. இன்னொரு லேப்டாப் சார்ஜ் இருக்கா? சார்ஜ் இருக்குது ப்ரோ. சார்ஜர் இல்லாமல் வருவேண்ணா. தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ ப்ரோ. ஓகே ப்ரோ, ஸ்னாப்பாட் எடுத்தா ப்ரோ ஒர்க் பண்ணுற மாதிரி. இல்லைப்பா, கொஞ்சம் பிஸியாக இருக்குப்பா. வந்ததுலேருந்து இப்போ பிஸி வேறு ப்ரோ. பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். ஸ்னாப்பாட் எடுத்தாங்க கொடு. பார்த்தாலும் இதே தான் வேலை. பாரு ப்ரோ, சூப்பராக எடுத்துருக்கு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. யாரா அது இத்தனை மெசேஜ் பண்ணுறது? யாரா நீ? என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் என் ஃபோனில் இருக்கிறது எனக்கே அனுப்புகிறான். என்னடா அது? என்ன பண்ணுறது? எவன் வேற தெரியலையே. ஐயோ, திடீர்னு அந்த நம்பர்லேருந்து கால் வருது. டேய், யாரா நீ? சொல்லி ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ, என் ஃபோனை ஹேக் பண்ணி என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அவங்களே என்னை மிரட்டுறாங்க ப்ரோ. யாரா மிரட்டுறது? என்னடா பண்ணுறாங்க? ப்ரோ தெரில ப்ரோ, யாரும் தெரில ப்ரோ. அண்ணன் நம்பர் மெசேஜ் வருது. கொடு ஒரு நிமிஷம். இது என்னது? இல்லை உன்னோட எப்படி அவங்களுக்கு கிடச்சிது? தெரில ப்ரோ, என்ன பண்ணுறேன்னு ஹேக் பண்ணிட்டானுங்களா? ப்ரோ ஆமாம் ப்ரோ. என்ன கேட்குறானுங்க? என்ன பண்ணணும்னு சொல்கிறானுங்க? போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ப்ரோ இல்லை ப்ரோ, அவங்க வந்து பணம் கேட்குறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க? என்னது ப்ரோ? அவங்க ஒரு 50,000 கேட்குறாங்க ப்ரோ. 50,000 உங்கள்கிட்ட வச்சுருக்கியா இப்போது? என்ன பண்ணுவேன்? இல்லை ப்ரோ, என்கிட்ட ஒரு 35,000 இருக்குது ப்ரோ. வெயிட் இருந்தா எங்கிட்ட வேறு அமௌண்ட்டு என்னோட தான் இருக்குது. சரி, நீ என்ன பண்ணுறேன்னா இந்தா
பேங்க்லேயே அமௌண்ட் இல்லை, நீ இதை கொண்டு போய் வச்சுட்டு அமௌண்ட் எடுத்துக்கோ. இல்லை ப்ரோ இல்லைடா பரவாயில்லடா, நீ ஒரு சுச்சுவேஷனில் இருக்க, நீ எனக்கு அப்புறமா திருப்பி கொடு ஓகேவா? ஃபஸ்ட்டு முடி இந்த வேலை. ப்ரோ ஒரு ½ hour ப்ரோ, போயிட்டு மட்டும் தானே. ஓகே இவ்வளோ மெசேஜ் வருது நமக்கு. இது நம்ம ஃபோனு சேட்டு ட்ரான்சாக்ஷன் நமக்கு ஷிட். நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிட்டானுங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஹலோ. ஜி என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு ஒரு ஆள் சிக்கியிருக்கு. எஸ், ஆட்டோட வேல்யூ கையிலேயே 32,000 ரூபாய். எப்படியும் தெரிஞ்சுன்னா 50லேருந்து 60 கரெக்டாக பேச வச்சா 50லேருந்து 60 இருக்கலாம். போன தடவையே வந்து அப்புறம் கொடுக்குறேன் இன்ட்ரம் கொடுக்குறேன் அந்த வேலைக்கெல்லாம் ஐயே இல்லை. நம்ம பேசுறது கரெக்டாக என் பர்சன்டேஜ் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம். எஸ், ஓகேவா? இன்னொரு அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, பார்த்து பண்ணிடலாம். தப்பா எதுவும் முடிவு இருக்காது தம்பி. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஓ, எவன் பார்த்த வேலையும் தெரியலையே. யாரு 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 வேலை இவனா? சரியில்லாமல் இருப்பதாக அல்லது கைது செய்யப்பட்டதாக கூறுவது தொடர்பாக தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வந்தால் அவசரப்பட்டு செயல்பட வேண்டாம். இந்த அழைப்பாளர்கள் சைபர் பிரபலங்களாக